Hello dear children, all are welcome to our 4th standard mathematics online class. Today class we are also discuss about comparing and ordering fraction. ஒரு ஃப்ராக்ஷனை வந்து எப்படி கம்பேர் பண்ணி இது கிரேட்டராக லெஸ்ஸனாக இல்லை ரெண்டு ஃப்ராக்ஷனும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஆர்டரிங்னா என்னம்மா? ஆர்டரிங்னா ஒன்றும் இல்லை, இந்த அசனிங் ஆர்டர் மோர் ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி அசனிங் ஆர்டரில் எழுதுறது டிசனிங் ஆர்டரில் எழுதுறது இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் கம்பேரிங். How will you compare the fraction? சரி, கம்பேரிசன் எப்போ வரும்? எஸ், நம்ம வீட்டில் நார்மலாக நம்ம அம்மா வந்து சாக்லேட்டோ இல்லை ஒரு பிஸ்கட்டோ கொடுக்கும்போது நமக்கு வந்து என்ன வரும்? கம்பேரிசன் வரும். அவனுக்கு நிறைய இருக்குது, எனக்கு நிறைய இருக்குது அப்படின்ட்டு, இல்லையா? ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்டையோ இல்லை ஒரு நம்பரையோ எப்படி நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம்? அதோட நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வச்சு கம்பேர் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அதோட சைஸை வச்சு கம்பேர் பண்ணுவோம், இல்லையா? சரி, ஃப்ராக்ஷனை எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஜஸ்ட் ஐ ஹவ் டு ட்ரா ஒன் ஸ்கொயர். ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணுறேன். இந்த ஸ்கொயரை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா கட்டிங் இன்ட்டு 4 ஈக்குவல் பார்ட்ஸாக நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஹவு மெனி பார்ட்? 4 ஈக்குவல் பார்ட். ஸோ இந்த 4 ஈக்குவல் பார்ட்டில் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்லி ஒன் பார்ட் மட்டும்தான் நான் ஷேட் பண்ணுறேன். செகண்ட் ஒன்னை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஹவ் டு ஷேட் 2 பார்ட். இப்போ நான் எத்தனை பார்ட் ஷேட் பண்ணியிருக்கேன்? 2 பார்ட். இப்போ இது ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். இது ரெண்டுலேயும் எது பிக்கஸ்ட்டாக இருக்கும்? இது பிக்கஸ்ட்டாக இருக்குமா, இது பிக்கஸ்ட்டாக இருக்குமா? அதிகமாக நம்ம எந்த போர்ஷனில் ஷேட் பண்ணியிருக்கோம்? செகண்ட் ஸ்கொயர் தான் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம், இல்லையா? அப்போ எந்த ஸ்கொயர் வந்து விச் ஸ்கொயர் இஸ் த பிக்கஸ்ட் ஸ்கொயர்? திஸ் ஒன் இஸ் த பிக்கஸ்ட். ஓகே, அப்போ இதுக்கு எப்படி நம்ம ஃப்ராக்ஷன் எழுதுவோம்? ஃபஸ்ட்டு டோட்டல் பார்ட். டினாமினேட்டரில் என்ன வரணும்? டோட்டல் பார்ட். டோட்டல் பார்ட் ஈக்குவல் டு 4. நியூமரேட்டரில் என்ன வரணும்? ஷேடட் போர்ஷன். ஹவு மெனி போர்ஷன் ஆர் ஷேடட்? ஒன்லி 1. Next, you can write the fraction in the second square. How many part? Total part 4. You can shade 2 part. So which one is greater? This one is the greater. So greater symbol on the greater symbol. Okay, so எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு தெரியுதா? ஸோ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன் கொடுத்து அதை கம்பேர் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஓகேவா? டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா, டினாமினேட்டர் ஆல்வேஸ் சேம். ரெண்டு ஃப்ராக்ஷன் கொடுத்து ரெண்டு ஃப்ராக்ஷனையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யூ கேன் செக் வெதர் த டினாமினேட்டர் ஆர் சேம். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டர் வேல்யூவை மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். இப்போ நியூமரேட்டரில் இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது, 2 இருக்குது. அப்போ 1 பிக்கஸ்ட் நம்பரை, 2 பிக்கஸ்ட் நம்பரா? 2 இஸ் த பிக்கஸ்ட் நம்பர். அப்போ 2/4 இஸ் த கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன். 2/4 இஸ் த கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கம்பேர் லைக் ஃப்ராக்ஷன். லைக் ஃப்ராக்ஷனை நம்ம சொல்லியிருக்கோம், டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? லைக் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிக்கேன்னா இது ஃபஸ்ட் ரோன்னு எடுத்துக்கோங்க, இது செகண்ட் ரோன்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ரோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? இது ஸ்கைன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்காண்டி தான். ஸோ நான் 3 வந்து ஸ்கை ட்ரா பண்ணியிருக்கேன். செகண்ட் ரோலையும் 3 ஸ்கை ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போ என்ன இருக்குது இதில்? ரெண்டு இதுலேயுமே 3 வந்து சேம். ரெண்டுமே 3 வந்து என்ன இருக்குது? சேமாக தான் இருக்குது. ஓகே, தென் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோவில் ஐ ஹாவ் டு ஷேட் ஒன்லி 1 ஸ்கை. ஒரே ஒரு ஸ்கைக்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம்? ஷேட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஒன் பாருங்கள், ஹவு மெனி ஸ்கைஸ் ஆர் ஷேடட்? 2 ஸ்கைஸ் ஆர் ஷேடட். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நம்ம ஃப்ராக்ஷன் எழுதலாமா? இப்போ ஃபஸ்ட்டு ரோ பாருங்கள், ஹவு மெனி ஸ்கைஸ் ஆர் த? டோட்டல் ஸ்கை 3. இப்போ இந்த 3 ஸ்கையில் ஹவு மெனி ஸ்கைஸ் ஆர் ஷேடட்? ஒன்லி 1. யூ கேன் ரைட் த ஃப்ராக்ஷன் 1/3. 1/3. இன் செகண்ட் ரோ ஹவு மெனி ஸ்கைஸ் ஆர் தேர்? Totally 3 skies are there. How many skies are shaded? 2 skies are shaded. Okay, so listen here, denominator, this one is denominator, this is numerator. So denominator always same. But denominator same ah irundha and fraction enna sollu? Like fraction appdin sollu. Yeah, denominator same ah irundha enna pannuma? Like fraction. அப்போ இந்த like fraction, அப்போ இந்த like fraction இப்போ என்ன பண்ணணும்? next compare பண்ணணும். Which one is the greater? So denominator same இருந்ததுன்னா you can compare the numerator value. Numerator value compare பண்ணி which one is the biggest number? எது biggest number compare பண்ணும். அப்போ அதுதான் வந்து நமக்கு என்னது? greater fraction. அப்போ பாருங்க 1 and 2 இது ரெண்டுலையும் அப்போ எது பிக்கஸ்ட்டுமா? 2 தான் பிக்கஸ்ட். அப்போ பிக்கஸ்ட் ஃப்ராக்ஷன் வந்து என்னது? 2/3. 2/3. அப்போ இதுதான் வந்து என்னது? greater fraction. என்ன ஃப்ராக்ஷன்மா? greatest fraction. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கம்மா. fill in the circle
with less than or greater than. இது வந்து என்னமா ரெண்டுமே சிம்பிள் கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு சிம்பிள் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனையும் நம்ம என்ன செய்யணும், கம்பேர் பண்ணி எது கிரேட்டர் எது லெஸ் தென் செக் பண்ணணும். பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த சர்க்கிளில் தான் நீங்கள் லெஸ் தென் கிரேட்டர் தென் எழுதப்போம். ஓகேவா? அப்போ ரெண்டு ஃப்ராக்ஷனை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும், டினாமினேட்டர் சேமாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ பாருங்கள், ரெண்டு ஃப்ராக்ஷனையும் டினாமினேட்டர் சேமாக இருக்கா? எஸ், டினாமினேட்டர் சேமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எதை கம்பேர் பண்ணணும், நியூமரேட்டர் வேல்யூவை கம்பேர் பண்ணுங்கள். இது நியூமரேட்டர், இது வந்து என்னமா டினாமினேட்டர். ஸோ நியூமரேட்டர் வேல்யூ இங்கே 7 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இது ரெண்டுலேயும் எது பிக்கஸ்ட்னு செக் பண்ணுங்கள். எதுமா பிக்கஸ்ட் நம்பர்? 7 பிக்கஸ்ட் நம்பரா, 4 பிக்கஸ்ட் நம்பரா? 7 தான் பிக்கஸ்ட் நம்பர். அப்போ எது கிரேட்டர் ஃப்ராக்ஷனாக இருக்கும்? 7/9 தான். எந்த நம்பர், எந்த நியூமரேட்டர் வேல்யூ பிக்கஸ்ட்டாக இருக்கோ அதுதான் வந்து நமக்கு என்னமா கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் யூ கேன் ரைட் சிம்பிள். ஓகே, இதான் வந்து என்னமா கிரேட்டஸ்ட்டோட சிம்பிள். எந்த சைடு வந்து ஓப்பன், அந்த இது வந்து இப்படி ஓப்பனில் இருக்கோ அதுதான் வந்து கிரேட்டஸ்ட். ஸோ இங்கே ஓப்பன் இல்லாமல் இருக்குது இல்லையா, இது வந்து என்னது ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகே, அப்போ திஸ் ஒன் இஸ் த கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன். அப்போ நெக்ஸ்ட் பி பாருங்கள், 2/4, இங்கே என்ன இருக்குமா 3/4. ஸோ இது நியூமரேட்டர், இது வந்து என்னது டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே டினாமினேட்டர் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. நெக்ஸ்ட் யூ கேன் கம்பேர் நியூமரேட்டர் வேல்யூ. இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 2 and 3ல் எது பிக்கஸ்ட் நம்பர்? 3 தான் பிக்கஸ்ட் நம்பர். அப்போ கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன் என்ன வருமா, 3/4. ஸோ யூ கேன் ஃபில். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 7/10, இங்கே என்ன இருக்குது 8/10. அப்போ இந்த ரெண்டுலேயும் நியூமரேட்டர் சேமாக இருக்கா? எஸ், சாரி, டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் வேல்யூவை கம்பேர் பண்ணுங்கள். இதை கம்பேர் பண்ணி எது பிக்கஸ்ட்னு செக் பண்ணும். விச் ஒன் இஸ் த பிக்கஸ்ட் நம்பர்? 7 இஸ் த பிக்கஸ்ட் நம்பர் ஆர் 8 இஸ் த பிக்கஸ்ட் நம்பர்? ஸோ 8 தான் பிக்கஸ்ட் நம்பர். அப்போ கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன் வந்து என்னது, விச் நம்பர் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர், that fraction is the greatest fraction. So 8/10 is the greater fraction. Okay, so next 6/12, இங்கே என்னக்குமா 5/12. ஸோ டினாமினேட்டர் ஆல்வேஸ் சேம். இங்கேயும் 12 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 12 இருக்குது. அப்போ நியூமரேட்டர் வேல்யூவை கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இங்கே 6 இருக்குது, அங்கே என்ன வேல்யூ இருக்குமா 5 இருக்குது. அப்போ விச் ஒன் இஸ் த பிக்கஸ்ட் நம்பர்? 6 இஸ் த பிக்கஸ்ட் நம்பர். ஸோ த கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன் இஸ் 6/12. நெக்ஸ்ட் பாருங்கள், டு கம்பேர் ஃப்ராக்ஷன் வித் சேம் நியூமரேட்டர். இப்போ நியூமரேட்டர் எல்லாமே சேமாக இருந்தால் எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், நம்ம 3 சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த 3 சர்க்கிள்னு பாருங்கள், நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து என்ன செஞ்சுருக்கோம், பார்ட் எடுத்திருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட்டு சர்க்கிளில் வந்து என்ன 3 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கோம், செகண்ட் ஒன்று 4 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கோம், அண்ட் தேர்ட் ஒன் 6 பார்ட்டாக நம்ம 8 பார்ட்டாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா. பட் நம்ம ஷேட் பண்ண போர்ஷன் வந்து எல்லாமே என்னதான் சேம் தான், ஒன்லி 1 பார்ட் மட்டும்தான் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இப்போ எதுக்கு ஃப்ராக்ஷன் எழுதலாமா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன்னில் டோட்டல் பார்ட் என்னது 3. இப்போ 3ல் வந்து யூ கேன் ஷேட் ஒன்லி 1 பார்ட். In second circle, total part 4, you can shade only 1 part. So the fraction is 1/4. The third one, 8 part, you can shade only 1 part. So the fraction is 1/8. So இப்போ பாருங்கள், நியூமரேட்டர் எல்லாமே சேமாக இருக்குது, டினாமினேட்டர் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ஷேடட் போர்ஷனை மட்டும் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்லேயும் 3 பார்ட்டு தான், 3 பார்ட்டில் ஒவ்வொரு பார்ட்டு தான் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். இங்கேயும் 1 பார்ட் தான் ஷேட் பண்ணியிருக்கோம், இங்கேயும் 1 பார்ட் தான் ஷேட் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஷேடட் போர்ஷன் கவர் பண்ணிருக்கக்கூடிய அந்த போர்ஷன் மட்டும் பாருங்கள், எது பிக்கஸ்ட்டாக இருக்குது, இதுதான் பிக்கஸ்ட்டாக இருக்குது இல்லையா. அப்போ விச் ஃப்ராக்ஷன் இஸ் த பிக்கஸ்ட் ஃப்ராக்ஷன்? 1/3 இஸ் அ பிக்கஸ்ட் ஃப்ராக்ஷன். அப்போ இதுதான் இருக்கிறதுல என்ன நம்பராக இருக்கும், கிரேட்டஸ்ட் நம்பராக இருக்கும். அப்போ செகண்ட் கிரேட்டராக இருக்கும், இதை விட கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கிறது. அப்போ இது செகண்ட் ஒன். நெக்ஸ்ட்டு தான் வந்து என்னது லாஸ்ட் ஒன், 1/8. லிசன் ஹியர், இது வந்து டோட்டல் பார்ட் வந்து நீங்கள் என்னது மோர் தென் அதிகமாக வந்தாலுமே ஃபஸ்ட் நீங்கள் என்ன இந்த ஷேடட் போர்ஷனை மட்டும் தான் நீங்கள் செக் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ ஷேடட் போர்ஷன் பாருங்கள், எது வந்து அதிகமாக ஷேட் பண்ணியிருக்கோம், போர்ஷன் மட்டும் செக் பண்ணுங்கள். இதுதான் நம்ம அதிகமாக ஷேட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து இது வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் கம்மியாகுது. இதுலேருந்து இது தேர்ட் ஒன் என்ன ஆகுது, ரொம்ப லேஸாக இருக்கும். வேணால் செக் பண்ணிப்பாங்க. போர்ஷன் மட்டும் எடுத்துப்பார். இது ஃபஸ்ட் போர்ஷன், இது செகண்ட் போர்ஷன், தேர்ட் ஒன் இதை விட சிம்பிள் ஆகிட்டு. அப்போ பாருங்கள், இந்த 3யும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஷேட் பண்ண இருக்கக்கூடிய அந்த 3 பார்ட்டை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அப்போ இந்த 3 பார்ட்டில் எது வந்து பிக்கஸ்ட்டாக இருக்கும்,
இந்த ஷேப் தான் பிக்கஸ்ட்டாக இருக்கும். அப்போ இந்த ஃப்ராக்ஷன் தான் வந்து என்னம்மா பிக்கஸ்ட் ஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அப்போ இதுதான் வந்து என்னதான் இருக்கும், பிக்கஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1/3 இஸ் த பிக்கஸ்ட் ஃப்ராக்ஷன். ஓகே, எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு தெரியுதா? இப்போ நெக்ஸ்ட் நம்பரில் பார்க்கலாமா? ஸோ இப்போ நியூமரேட்டர் சேமாக இருந்ததுன்னா உங்களுக்கு டினாமினேட்டர் வேல்யூவில் எந்த வேல்யூ வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்கோ அதுதான் வந்து என்ன ஃப்ராக்ஷன்மா, கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன். ஓகே, அப்போ பாருங்கள், இதில் 3, இது 4, இது 8. அப்போ நியூமரேட்டர் எல்லாமே சேமாக இருக்குது. டினாமினேட்டர் வேல்யூவை கம்பேர் பண்ணுங்கள். எந்த வேல்யூ வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்கோ அதுதான் வந்து என்ன இருக்கும், கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷனாக இருக்கும். ஓகேவா? அப்போ 1/3, 1/4 எடுத்துக்கோங்க. அப்போ இதில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து என்னது, 3 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ 1/3 தான் வந்து என்னது, கிரேட்டஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், இது 4, இது 8. அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து என்னது, 4. அப்போ 1/4 இஸ் த கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன். ஸோ எக்ஸாம்பிள் 2 பாருங்கம்மா. ஃபில் இன் த சர்க்கிள். இந்த சர்க்கிள் கூட எது வித் யூஸ் லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் சிம்பிள், இந்த 2 சிம்பிள் யூஸ் பண்ணி இந்த 2 ஃப்ராக்ஷனில் எது கிரேட்டர் ஃப்ராக்ஷன் செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கம்மா. இங்கே என்ன இருக்குது, 6/11 இருக்குது. செகண்ட் ஒன் 6/18. ஸோ இது நியூமரேட்டர், இது வந்து என்னது, டினாமினேட்டர். அப்போ நியூமரேட்டர் வேல்யூ எப்படி இருக்குது, சேமாக தான் இருக்குது. 2 ஃப்ராக்ஷன்லேயும் நியூமரேட்டர் என்ன இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டினாமினேட்டர் செக் பண்ணுங்கள். டினாமினேட்டர் வேல்யூ இங்கே 11 இருக்குது, 18 இருக்குது. இந்த ரெண்டுலேயும் எது ஸ்மாலஸ்ட்னு பார்க்கணும். எது ஸ்மாலஸ்ட் நம்பர், 11 ஸ்மாலஸ்ட் நம்பரா, 18 ஸ்மாலஸ்ட் நம்பரா? 11 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ விச் ஒன் இஸ் த கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன்? 6/11 தான் வந்து என்னமா, கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன். லிசன் ஹியர், நியூமரேட்டர் சேமாக இருந்தால் டினாமினேட்டர் வேல்யூவை செக் பண்ணுங்கள். டினாமினேட்டர் வேல்யூவில் எது ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கோ அதுதான் வந்து என்னதாக இருக்கும், கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சேம் டினாமினேட்டராக இருந்ததுன்னா, டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா நியூமரேட்டர் வேல்யூவை நீங்கள் என்ன செய்வீங்க, செக் பண்ணுவீங்க. நியூமரேட்டர் சேமாக இருந்ததுன்னா இந்த வேல்யூ செக் பண்ணணும், டினாமினேட்டர் செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒனில் என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டரில் கிரேட்டர் செக் பண்ணுவோம். இங்கே நியூமரேட்டர் சேமாக இருந்ததுன்னா 6/11 இஸ் த கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே 2/7, இங்கே என்ன இருக்குமா, 2/5. ஸோ நியூமரேட்டர் ஆல்வேஸ் சேம். அப்போ செக் த டினாமினேட்டர். இந்த டினாமினேட்டரில் எது ஸ்மாலஸ்ட், 7 ஸ்மாலஸ்ட் நம்பரா, 5 ஸ்மாலஸ்ட் நம்பரா? 5 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ இந்த ஃப்ராக்ஷன் தான் எப்படி இருக்கும், கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷனாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் கிரேட்டஸ்ட் சிம்பிள். நெக்ஸ்ட் பாருங்கள், 5/12, இங்கே என்ன இருக்குமா, 5/18. ஸோ நியூமரேட்டர் ஆல்வேஸ் சேம். ஸோ டினாமினேட்டரில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் பாருங்கள், 12 ஸ்மாலஸ்ட் நம்பரா, 18 ஸ்மாலஸ்ட் நம்பரா? இப்போ இது ரெண்டையும் ஸ்மாலஸ்ட் எது, 12 தான் ஸ்மாலஸ்ட். அப்போ இந்த ஃப்ராக்ஷனில் என்ன ஃப்ராக்ஷனாக இருக்கும், கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷனாக இருக்கும். ஓகே, சரி, இப்போ கம்பேரிசன் மெத்தட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆர்டரிங் ஃப்ராக்ஷன். ஆர்டரிங் ஃப்ராக்ஷனாக ஒன்றும் இல்லாமல் அசெண்டிங் ஆர்டர்னா என்ன, டிசெண்டிங் ஆர்டரில் எப்படி எழுதுறது ஃப்ராக்ஷனாக அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா என்ன, யூ கேன் ரைட் த நம்பர் இன் டு ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பிக்கஸ்ட் நம்பர். ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸை நம்ம என்ன செய்வோம், அரேஞ்ச் பண்ணி ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து பிக்கஸ்ட் நம்பர் வரைக்கும் எழுது தான் வந்து என்னமா அசெண்டிங் ஆர்டர். ஓகே, அப்போ டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன, பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் எழுது தான் வந்து என்ன செய்யணும், டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இப்போ அசெண்டிங் ஆர்டர் பாருங்கள், இங்கே நான் சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், இதை நான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அப்போ என்ன செய்வோம், இருக்க நம்பரில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு செக் பண்ணுவோம் இல்லையா? அப்போ எந்த விச் நம்பர் இஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர், 3 is a smallest number. அப்போ ascending order. So ascending order. First 3. Next பாருங்க, next இருக்கிறதுல smallest number வந்து என்னது, 12. Next check பண்ணுங்க, இருக்கிறதுல எது smallest number, 25 தான். So 25. Next என்ன வருமா, 90. Next என்ன வரும், 725. 3 விட கிரேட்டராக எழுதுவோம், அடுத்து 12 விட கிரேட்டர், 25 விட கிரேட்டர், அடுத்து 90 விட கிரேட்டர் என்ன நம்பர் இருக்கும், ஸோ அதுதான் லாஸ்ட் ஒன் வரும். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பிக்கஸ்ட் நம்பர் வரைக்கும் எழுதுதான் வந்து என்னமா அசெண்டிங் ஆர்டர். சரி, இது எப்படி ஒரு ஃப்ராக்ஷன் எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ செக் பாருங்கள். ஸோ ஃப்ராக்ஷனை வந்து எப்படி அசெண்டிங் ஆர்டரில் எழுதுறதுன்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ அசெண்டிங் ஆர்டரில் பாருங்கள், டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருக்குது இல்லையா? புதுடைய ஃப்ராக்ஷனை செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் 5/8, 3/8, 7/8, 1/8, 6/8. ஸோ இந்த ஃப்ராக்ஷனை எல்லாத்தையும் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். பாருங்கள், டினாமினேட்டர் பாருங்கள் எல்லாமே என்ன இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருந்தால் நமக்கு வந்து என்னது ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். நியூமரேட்டர் வேல்யூவை மட்டும் நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணி எது ஸ்மாலஸ்ட் நம்பர், ஸோ நியூமரேட்டரில் எந்த வேல்யூ வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு வரணும். அதை விட நெக்ஸ்ட்டு கிரேட்டர். அப்போ ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், அசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம். பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் பாருங்கள்,
இப்போ டினாமினேட்டர் வேல்யூ மட்டும் நான் எழுத போகிறேன். டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருக்குது. நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாம் பாருங்கள். நியூமரேட்டரில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஒன் ஸ்மாலஸ்ட் நம்பர் பாருங்கள். 1 3 5 6 7. ஸோ நான் ஆர்டர் படி எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்போ இதில் இது வந்து என்னம்மா ஸ்மாலஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு கிரேட்டர், கொஞ்சம் கிரேட்டர் வந்து என்ன 3. நெக்ஸ்ட் வந்து என்ன வரும் 5. நெக்ஸ்ட்டு 6. நெக்ஸ்ட் என்ன வரணும் 7. ஓகே, அப்போ 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ 1/8 தான் வந்து என்னம்மா ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன். ஓகே, இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் வந்து என்னது 1/8. ஸோ உன்னோட கொஞ்சம் கிரேட்டர் வந்து என்னது 3. அப்போ 3/8 தான் என்ன வரணும் செகண்ட். நெக்ஸ்ட்டு என்ன வரணுமா 5/8. நெக்ஸ்ட்டு 6/8. நெக்ஸ்ட் 7/8. ஓகே, ஸோ அப்போ அசெண்டிங் ஆர்டரில் ஒரு ஃப்ராக்ஷன்ஸை வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருந்தால் நியூமரேட்டர் வேல்யூ மட்டும் செக் பண்ணி, ஸோ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டர் வேல்யூ செக் பண்ணுங்கள். எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? 1 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ ஒன்றை விட கொஞ்சம் நெக்ஸ்ட்டு கிரேட்டர் வந்து 3. நெக்ஸ்ட் வந்து என்ன வருமா 5. நெக்ஸ்ட்டு 6. நெக்ஸ்ட் வந்து என்னது 7. அப்போ 1 என்ன ஒன்று டினாமினேட்டர் 8. அப்போ 1/8 தான் வந்து இருக்கிறதுல வந்து என்னது ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன். ஸோ இதை விட கொஞ்சம் கிரேட்டர் என்ன வரும் 3/8. நெக்ஸ்ட் என்ன ஒன்று 5/8, 6/8, 7/8. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கள். நியூமரேட்டர் எல்லாமே சேமாக இருக்குது, டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது எப்படி அசெண்டிங் ஆர்டரில் எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், நியூமரேட்டர் சேமாக இருந்ததுன்னா டினாமினேட்டர் வேல்யூவில் எந்த வேல்யூ பிக்கஸ்ட்டாக இருக்கோ அதுதான் ஸ்மாலர் ஃப்ராக்ஷனாக வரும். அந்த ஃப்ராக்ஷன் தான் என்ன ஃப்ராக்ஷனாக வருமா ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷனாக வரும். அப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள் டினாமினேட்டரில். ஸோ எந்த வேல்யூ வந்து பிக்கஸ்ட் நம்பர்? 11 தான் பிக்கஸ்ட் நம்பர். அப்போ அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் வரும்? 3/11. 3/11. ஸோ the greater denominator is 11. ஸோ அப்போ 3/11 தான் வந்து என்ன வருமா ஸ்மாலர் ஃப்ராக்ஷனாக வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு கிரேட்டஸ்ட் நம்பர் இதில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 11 போயிடுச்சு. இந்த 8 7 5 9 இதில் இருக்கிறதுல எது கிரேட்டர்? 9 தான் கிரேட்டர். அப்போ 3/9 தான் வந்து என்னமோ ஸ்மாலர் ஃப்ராக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 8 7 5. அப்போ 8 தான் வந்து என்னது பிக்கஸ்ட் நம்பர். அப்போ அதுதான் வந்து என்ன வருமா நெக்ஸ்ட்டு வரும். சரியா? நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ண 7 5. அப்போ 7 தான் வரணும். ஓகேவா? 3/7. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரணும் 3/5. ஸோ லிசன் ஹியர், நியூமரேட்டர் சேமாக இருந்து டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா ஸோ அந்த ஃப்ராக்ஷனை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? டினாமினேட்டரில் எது கிரேட்டராக இருக்கோ அந்த ஃப்ராக்ஷன் தான் வந்து என்னது ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன். அந்த ஃப்ராக்ஷன் தான் என்ன ஃப்ராக்ஷன்மா ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும் 3/11. நெக்ஸ்ட்டு 3/9. நெக்ஸ்ட்டு 3/8. நெக்ஸ்ட்டு 3/7. நெக்ஸ்ட்டு என்ன வருமா 3/5. 3/5. ஓகே, ஸோ அப்போ இதை விட இது கிரேட்டராக இருக்கும், இதை விட இது கிரேட்டராக இருக்கும், இதை விட இது கிரேட்டராக இருக்கும், இதை விட இது எப்படி இருக்கும் கிரேட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரைட் த ஆன்சர். அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் ஆர் 3/11, 3/9, 3/8, 3/7. நெக்ஸ்ட் என்ன வருமா 3/5. ஓகே, ஸோ அப்போ நியூமரேட்டர் சேமாக இருந்ததுன்னா டினாமினேட்டர் வேல்யூவில் எந்த வேல்யூ கிரேட்டராக இருக்கோ அந்த ஃப்ராக்ஷன் தான் என்ன ஃப்ராக்ஷன் ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன். ஸோ அங்கே ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் அப்போ கிரேட்டர் நம்பரில் இருந்தால் நமக்கு வரணும். ஓகேவா? பாருங்கள், அரேஞ்ச் ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ டிசெண்டிங் ஆர்டர்னால் என்ன சொல்லுமா பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் வரைக்கும் வராது. அதாவது மேலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் கீழே வருவோம் இல்லையா? ஸோ இந்த நேமுக்கு தான் வந்து என்னமா டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? உங்களுக்கு ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஃப்ராக்ஷனை வந்து நம்ம என்ன செய்யணும் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ எப்படி டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுன்னு பாருங்கள். இப்போ டினாமினேட்டர் என்ன எப்படி இருக்குமா சேமாக இருக்குது. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நம்ம எதை கம்பேர் பண்ணால் போதும் நியூமரேட்டர் வேல்யூ மட்டும் கம்பேர் பண்ணி இருக்கிறதுல எது கிரேட்டர் நம்பர்னு செக் பண்ணணும் இல்லையா? அப்போ பாருங்கள், நியூமரேட்டர் வேல்யூ மட்டும் எடுங்க. 2 6 7 10 3. ஸோ இப்போ இதில் இருக்கிறதுல எது பிக்கஸ்ட்? 10 தான் பிக்கஸ்ட். அதை விட 10ஓட கொஞ்சம் ஸ்மாலஸ்ட் என்ன வருது 7. நெக்ஸ்ட்டு 6. நெக்ஸ்ட்டு என்ன வருதுமா 3. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன வரணும் 2. அப்போ இருக்கிற எந்த நியூமரேட்டர் வேல்யூ கிரேட்டராக இருக்கோ அதுதான் வந்து என்ன ஃப்ராக்ஷன் கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன். ஸோ கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன்லேருந்து ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் வரைக்கும் எழுது தான் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இதுக்கு நியூமரேட்டர் வேல்யூ செக் பண்ணுங்கள். டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா நியூமரேட்டர் வேல்யூவில் இருக்கிறதே எந்த நம்பர் பிக்கஸ்ட் நம்பராக இருக்கோ அதுதான் வந்து என்னமா கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன். அதுதான் வந்து என்னமா கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் என்ன வரும் 10/11.
11. 10 by 11. Next என்ன வருமா 7 by 11. Next 6 by 11. Next 3 by 11. Next என்ன வரும் 2 by 11. Okay. 10 by 11 தான் இருக்கல என்னது greatest fraction. 7 by 11. Next greater என்ன வரும் 6 by 11. Next 3 by 11. So next 2 by 11. So the descending order ten by 11, 7 by 11, next 6 by 11, 3 by 11, 2 by 11. Okay. So descending order என்ன பண்ணுமா denominator same இருந்தால் numerator வேல்யூல எது greater இருக்கோ அதுதான் greatest fraction. So descending order greater fractionல இருந்தால் நம்ம எழுதுறோம். Greater fractionல இருந்து smallest fraction வரைக்கும் போகும். So இப்போ எது greater 10 தான் greater இப்போ first 10. Next என்ன வரும் 7. Next 6, 3, 2. Okay. Next example பாருங்க. numerator எல்லாமே சேமாக இருக்குது, டிஃப்ரெண்ட் டினாமினேட்டராக இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும் டிசைனிங் ஆர்டரில் எழுதணும். இப்போ டிசைனிங் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன நம்ம செக் பண்ண போகிறோம். நியூமரேட்டர் சேமாக இருந்ததுன்னா டினாமினேட்டர் வேல்யூவில் எந்த வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்கும், எந்த வேல்யூ கிரேட்டராக இருக்கோ அதுதான் வந்து என்னது ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன். அப்போ நம்ம இங்கே டிசைனிங் ஆர்டரில் என்ன சொல்லணும் பிக்கஸ்ட் நம்பர் தான் எழுதணும். அப்போ இருக்கிறதுல எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு செக் பண்ணுங்கள். டினாமினேட்டர் எடுங்க. டினாமினேட்டர் பாருங்கள் 8, 11, 12, 9, 8. சில்ட்ரன் இதில் 2 ஃப்ராக்ஷன் 8ன்னு கொடுத்துருப்பாங்க புக்கில். ஸோ 1 10 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி அது 10 தான், அதில் மிஸ்டேக் இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்னென்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க 10ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ டிசைனிங் ஆர்டர்னால் டினாமினேட்டர் வேல்யூவில் எந்த வேல்யூ வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்கோ அதுதான் நமக்கு கிரேட்டர் ஃப்ராக்ஷனாக வரும். அப்போ பாருங்கள் எந்த நம்பர் வந்து கிரேட்டர் 8 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ 8ங்கிறது தான் வந்து என்னது கிரேட்டர் நம்பராக இருக்கும். அப்போ நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் வரும் 8க்கு அப்புறம் 9. அப்போ 9க்கு அப்புறம் என்ன வருமா 10. 10க்கு அப்புறம் என்ன வரும் 11. 11க்கு அப்புறம் என்ன வரும் 12. அப்போ 8, 9, 10, 11, 12. அப்போ 8 தான் வந்து என்ன ஃப்ராக்ஷன் பிக்கஸ்ட் ஃப்ராக்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரணும் டிசெண்டிங் ஆர்டர். அப்போ ஸோ இந்த டிசெண்டிங் ஆர்டர் ஈக்குவல் டு எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள் 8. ஸோ அப்போ 7 by 8 தான் வந்து என்னமா கிரேட்டர் ஃப்ராக்ஷன். 7 by 8 தான் வந்து என்னது கிரேட்டர் ஃப்ராக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன வரும் 7 by 9. நெக்ஸ்ட்டு 7 by 10. நெக்ஸ்ட் 7 by 11. நெக்ஸ்ட் 7 by 12. ஸோ நியூமரேட்டர் வேல்யூலாம் சேமாக இருந்ததுன்னா டினாமினேட்டர் வேல்யூவை செக் பண்ணுங்கள். டினாமினேட்டர் வேல்யூவில் எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அதுதான் கிரேட்டர் நம்பராக நமக்கு வரும் இல்லையா. எது ஸ்மாலஸ்ட்டோ அந்த ஃப்ராக்ஷன் தான் வந்து என்னம்மா கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன். அப்போ 8 தான் வந்து என்னது ஸ்மாலஸ்ட் நம்பர் இல்லையா. 8 தான் வந்து என்னது ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ 7 by 8 தான் என்ன இருக்கும் கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷனாக இருக்கும். 7 by 8 தான் என்ன இருக்குமா கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன். ஓகே உங்களுக்கு தெரியணுங்க கண்டு காமிச்சிருக்கேன். ஸோ அப்போ 7 by 8 தான் கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்ன ஒரு 7 by 9. அப்போ நெக்ஸ்ட் இருக்கிறதுலே பாருங்கள் 10, 11, 12. அப்போ இருக்கிறதுல எது ஸ்மாலஸ்ட் 10 தான் ஸ்மாலஸ்ட். அப்போ 7 by 10 இஸ் த கிரேட்டஸ்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன ஒரு 7 by 11. நெக்ஸ்ட் 7 by 12. ஸோ டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருந்ததுன்னா நியூமரேட்டர் வேல்யூவில் எந்த வேல்யூ வந்து கிரேட்டர் டிசைனிங் ஆர்டரில் எழுதும்போது எது செக் பண்ணணும் எது கிரேட்டர் நம்பர்னு செக் பண்ணணும். ஓகேவா. அதே இது நியூமரேட்டர் சேமாக இருந்ததுன்னா டினாமினேட்டரில் ஸ்மாலஸ்ட் நம்பரை நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு என்னது ஸ்மாலஸ்ட் நம்பர் அதுதான் நமக்கு என்ன இருக்கும் கிரேட்டர் ஃப்ராக்ஷனாக இருக்கும். ஓகே. ஸோ அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன் இன் டிசெண்டிங் ஆர்டர். இந்த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷனை டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ ஃபஸ்ட் சி த ஃப்ராக்ஷன்ஸ். இந்த ஃப்ராக்ஷன்ஸில் டினாமினேட்டர் எப்படி இருக்குமா சேமாக இருக்குது. அப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா நம்ம எந்த வேல்யூவை செக் பண்ணணும் நியூமரேட்டர் வேல்யூவை செக் பண்ணணும். டிசெண்டிங் ஆர்டர்னால் என்ன சொல்லியிருக்கோம் பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கணும். அப்போ நியூமரேட்டர் வேல்யூவில் எது பிக்கஸ்ட்னு பாருங்கள். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு எது பிக்கஸ்ட் ஆகுமா 9 தான் பிக்கஸ்ட்டு. அப்போ நெக்ஸ்ட்டு பிக்கஸ்ட் என்ன 7. நெக்ஸ்ட் என்ன வருமா 4. நெக்ஸ்ட்டு 2. நெக்ஸ்ட் என்ன வரும் 1. ஸோ 9 இஸ் த பிக்கஸ்ட் நம்பர். ஸோ அப்போ எது பிக்கஸ்ட் நம்பராக இருக்கும் அந்த ஃப்ராக்ஷன் தான் வந்து என்ன இருக்கும் கிரேட்டர் ஃப்ராக்ஷனாக இருக்கும். அப்போ இது எது கிரேட்டர் ஃப்ராக்ஷன் 9 by 13 தான் கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன். ஸோ த டிசெண்டிங் ஆர்டர் ஈக்குவல் டு 9 by 13. இப்போ நெக்ஸ்ட் என்ன வரணுமா 7 by 13. நெக்ஸ்ட் 4 by 13. நெக்ஸ்ட் 2 by 13. நெக்ஸ்ட் 1 by 13. ஓகே. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா நியூமரேட்டர் வேல்யூவில் எந்த நம்பர் கிரேட்டராக இருக்கோ அதுதான் வந்து என்னது கிரேட்டர் ஃப்ராக்ஷன்.
ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கம்மா 13/8, 13/15, 13/6, 13/25, 13/13. இதை நம்ம டிசனிங் ஆர்டரில் எழுதணும். அப்போ நியூமரேட்டர் எல்லாமே எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. அப்போ நம்ம நியூமரேட்டர் சேமாக இருந்ததுன்னா நம்ம எந்த இது செக் பண்ணணும்? டினாமினேட்டரை செக் பண்ணணும். டினாமினேட்டரில் இருக்கிற எது ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கோ அதுதான் என்னதாக இருக்கும்? கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷனாக இருக்கும் இல்லையா? அப்போ பாருங்கள், இதில் இருக்கிறதுல எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? 6 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ 13/6 தான் வந்து என்ன இருக்கும்? கிரேட்டர் ஃப்ராக்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், 8, 15, 20, 13. இப்போ இதில் இருக்கிறதுல எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? 8 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ அதுதான் வந்து என்னதாக இருக்கும்? கிரேட்டர் ஃப்ராக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிரேட்டர் செக் பண்ண போகிறோம். இப்போது 6, 8 முடிச்சு 15, 25, 13. இப்போ இந்த 3 நம்பர்ஸில் எது ஸ்மாலர் நம்பர்? 13 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ இதான் வந்து என்னம்மா? கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன். அப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 15, 25. அப்போ 15 இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ அதுதான் வந்து என்னதாக இருக்கும்? கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷனாக இருக்கும். ஸோ த லாஸ்ட் என்ன வருமா? 13/25. ஸோ லிசன், நியூமரேட்டர் எல்லாமே சேமாக இருந்ததுன்னா டினாமினேட்டரில் எந்த நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கோ அந்த ஃப்ராக்ஷன் தான் என்ன வரும்? கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷனாக வரும். ஸோ த டிசனிங் ஆர்டர் ஆர் இப்போ டிசனிங் ஆர்டர் இருக்கிற கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன் வந்து என்னம்மா? 13/6 தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? 13/8. நெக்ஸ்ட் 13/13. நெக்ஸ்ட் 13/15. நெக்ஸ்ட் என்ன வரும்? 13/25. ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோமா, எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஆர்டர் பண்ணி எழுதுறதுன்னு பார்த்தோம். கம்பேரிங்கில் டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா நியூமரேட்டர் வேல்யூ நம்ம என்ன செய்யணும்? செக் பண்ணி எது கிரேட்டஸ்ட் நம்பரோ அதுதான் வந்து என்னது? கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். சப்போஸ் நியூமரேட்டர் வேல்யூ சேமாக இருந்து டிஃப்ரெண்ட் டினாமினேட்டராக இருந்ததுன்னா டினாமினேட்டரில் எது ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கோ அந்த ஃப்ராக்ஷன் தான் என்னதாக இருக்கும்? கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷனாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோமா? அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பிக்கஸ்ட் நம்பர். அப்போ ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷனை எப்படி பார்க்குறது? டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா நியூமரேட்டரை செக் பண்ணுங்கள். நியூமரேட்டர் வேல்யூவில் எது ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கோ அந்த ஃப்ராக்ஷன் தான் வந்து என்னது? ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன். ஓகே. சப்போஸ் நியூமரேட்டர் சேமாக இருந்து டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா இருக்க ஃப்ராக்ஷன் இந்த நம்பர்ஸ்லேயே எது கிரேட்டராக இருக்கோ நம்மள கிரேட்டர் நம்பர் தான் நம்ம என்ன செய்வோம்? ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன? கிரேட்டஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் வரைக்கும் எழுதுறது. அப்போ பாருங்கள், எப்படி நம்ம செக் பண்ணுவோம்? கிரேட்டர் நம்பர் டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா ஈஸி. நியூமரேட்டரை மட்டும் செக் பண்ணுவோம். நியூமரேட்டரில் எது கிரேட்டர் நம்பராக இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு வரும். சப்போஸ் நியூமரேட்டர் சேமாக இருந்ததுன்னா டினாமினேட்டரில் எந்த நம்பர் ஸ்மாலராக இருக்கோ அதுதான் வந்து என்னதான் வரும்? கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷனாக வரும். ஓகே. ஹோம்ஒர்க் செஷன் பாருங்கள். செல் ப்ராக்டிஸ் 7E ஃபஸ்ட்டு சம். திஸ் இஸ் ஃபஸ்ட்டு சம். ஃபஸ்ட்டு சம் இஸ் ஹோம்ஒர்க் சம். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே.